जय जगत्माता बगलामुखी ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्व अभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. ஸ்ரீ பகலாமுகி தேவி க்ஷேத்திரத்தில் இருந்து, அதாவது ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்திலே உள்ள ஸ்ரீ பகலாமுகி தேவி க்ஷேத்திரத்திலிருந்து தான் நான் உங்களிடம் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறேன். சில வீடியோயிலே எல்லாம் பிரச்சனை சாஸ்திரம் அதோட அந்த உண்மையை பற்றி, கிளாரிட்டியை பற்றி சில விஷயங்கள் உங்களிடம் சொல்லி கொண்டிருந்தேன். அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தது. அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். இது ஒரு 15 வருஷம் முன்னாடி உள்ள சம்பவம் தான். அன்றைக்கி சென்னையில் நமக்கு மடத்தோட ஒரு பிரான்ச் இருக்குது. அங்கே ஒரு சிட்டிங் இருந்தது. அப்போ நிறைய பேர் பார்க்க வந்தாங்க. அப்படி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அம்மா, அவரோட பிரதர் யாரோ ஒரு ஆண், பின்ன ஒரு 2 லேடிஸ், சுருக்கமாக 4 பேர் உள்ளே வந்தாங்க. சாதாரணமாக அப்படியெல்லாம் அலோவ் பண்ணுறதில்லை. ஜாதகம் பார்க்கக்கூடிய ஆள், அவரோட கூட ரொம்ப வேண்டியவராக இருக்கப்பட்டவர் இருக்கிறார். அப்படி தான், இல்லை ஒரு கும்பலை எல்லாம் உட்கார வைக்க மாட்டோம் உள்ளே. ஆனால் இவங்க சுவாமி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன், நாங்கள் ஒரே ஃபேமிலி, இது என்னுடைய அம்மா, இது என்னுடைய பிரதர், இது என்னுடைய தங்கச்சி, அப்படியெல்லாம் ஒரு லேடி பேசினாங்க. அவரோட பேச ரொம்ப மரியாதை உள்ளது, ரொம்ப என்ன சொல்லலாம், ஒரு அறிவுள்ளதாக இருந்தது. எனக்கு அது பிடிச்சு போச்சு. அப்போ நல்லா படித்தவர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பரவாயில்ல, நீங்கள் உட்காருங்கோ அப்படி சொன்னேன். அப்போது ஒரு ஜாதகத்தை கொடுத்தார். ஒன்றும் இல்லை, 2 ஜாதகம் கொடுத்தார். 2 ஒரே மாதிரி இருக்குது ஜாதகம். நாங்கிட்ட இது 2 ஒரே மாதிரி இருக்கே, எதுக்கு ஒரு ஆளுக்கு 2 ஜாதகம், ஆனால் பேர் வேறு வேறு இருக்குது, எனக்கு புரியலை இது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சுவாமி இது ட்வின்ஸு தான், அதுதான் 2 ஜாதகம். அப்போ ஒரு ட்வின்ஸ்ன்னு சொல்லும்போது இது வித்தியாசமே இல்லையே, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. லக்னம் மாறி இருந்தால் தான், சிலவருக்கு அப்படி உண்டு, ட்வின்ஸுக்கே லக்னம் மாறி இருக்கும். இது ஒரே லக்னமாக இருக்கா. அப்போ ஒரு ஜாதகம் பார்த்தா போதும், 2 ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்தோட 12ஆம் இடத்துல இருக்கிறது ராகு. அந்த ராகு தசாகாலம் ஆரம்பிச்சிருக்கிறது. ராகுவை பாப கிரகங்கள் பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் தான் அந்த ஜாதகம். அப்போ நான் சொன்னேன், அப்போ பையனுக்கு 12 வயசு தான் ஆச்சு, 12 13 வயசு தான் ஆச்சு. இந்த பசங்களுக்கு டைம் ரொம்ப மோசமாக இருக்கிறது, ராகு தசாகாலம் நடக்கிறது. இவங்கக்கிட்ட கோபப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அன்பாக பாசமாக பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் இவங்க ஏதாவது போர்டிங்கில் நிறுத்த முடிஞ்சால் அப்படி பண்ணுங்கோ, இல்லை வீடு விட்டு வேறு சொந்தக்கார் வீட்டில் நிறுத்துறதா இருந்தால் அப்படி பண்ணுங்கோ. ஏன்னா இவங்க ஜாதகப்படி வீடு விட்டு போகக்கூடிய நிலைமை தான். நீங்கள் இப்படியெல்லாம் செய்யணும், இல்லை என்றால் இவங்க எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க அப்படி சொன்னேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஆமாம் சாமி, பசங்களே காணவில்லை, 1 மாதம் ஆச்சு, பசங்களே காணவில்லை, எங்கே போச்சுன்னு தெரியலை. அப்போ நீங்கள் போலீஸில் தானே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அங்கே போலீஸில் என்னென்னவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், ஆனால் நாங்கள் இது வரைக்கும் எங்கேன்னு கண்டுபிடிக்கலை. நிறைய தேடிட்டு இருக்காங்க, நாங்களும் தேடிட்டு இருக்கோம். சொந்தக்கார் வீட்டில் எல்லாம் பார்த்தாச்சு, எங்கேயுமே இல்லை. பசங்க எங்கே போச்சு தெரியலே சுவாமி. இந்த அம்மா கண்ணீர் விட ஆரம்பித்தாச்சு. அப்போ சொன்னாங்க, நான் ஒரு டீச்சர் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அந்த அம்மா. அப்போ நான் சொன்னேன், இது டைம் ரொம்ப மோசமாக இருக்கிறது அப்படி. அப்போ இந்த நேரத்தில் இந்த பசங்க வீட்டில் இருந்தால் இவங்க அப்பா வீடு விட்டு ஓடி போயிடுவாங்க. ஜாதகம் அப்படி இருக்குது. அப்போ பசங்க போயிருக்கு இல்லையா, ஒரு 4-5 மாதம் அவங்க சுற்றிட்டு வரட்டுமே. இப்போ அவங்க வீட்டில் வந்தாச்சுன்னா இவர் வெளியில் போயிடும், அப்படி தான் ஜாதகம் இருக்குது. அதனால் இவருக்குள்ளே அப்பா பசங்களுக்குள்ளே ஒரு பிரிவு மஸ்ட்டு தேவை இருக்கிறதுனால அவங்க இப்போ எங்கேயோ ஓடி போச்சுன்னா எங்கேயாவது வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களே சின்ன பசங்க தானே, திரும்பி வரும் அப்படிலாம் சொன்னேன். இல்லை சுவாமி, அந்த குழந்தைகளை எங்களுக்கு கண்டுபிடிக்கிறோம், நீங்கள் பிரச்சனை வச்சு சொல்லுன்னு சொன்னீங்க, அதனால தான் வந்தேன் அப்படி சொன்னாங்க அந்த அம்மா. இப்போ நான் சொன்னேன், இன்றைக்கி நிறைய ஆள் இருக்கு இல்லையா, இதுக்கு பிரச்சனை வைக்கணும்னா நஷ்ட பிரசனம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுதான் பிரச்சனை வைக்கணும். பிரச்சனை வச்சதை கண்டுபிடிக்கலாம். ஆனால் அது நிறைய வேலை.
எனக்கு அதில் இப்போ முடியாது, நிறைய ஆள் இருக்குது, வேணும்னா நாளைக்கு பார்க்கலாம் அப்படி சொன்னேன். அப்போ அவங்க திருவொற்றியூரில் இருந்து வந்திருக்காங்களாம். ஓ, எங்களுக்கு இதை விட வேறு விஷயங்கள் எதுவுமே இல்லை, நாளை எப்போ வரணும்னு நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னே நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படி சொன்னாங்க. நீங்கள் சொல்கிற டைமுக்கு முன்னே நாங்கள் இங்கே இருக்கோம். சரி பார்த்து சொல்கிறேன்னு அவங்களே வெளியில் விட்டாச்சு, அடுத்த ஆளை பார்க்க ஆரம்பித்தாச்சு. அதுக்குள்ளே வெளியில் உள்ள பசங்கக்கிட்டே அவங்க அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு வரும் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் நான் கணபதி ஹோமம் முடிச்சுட்டு கீழே வரேன், அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிரசனம் வைக்கிறதுக்காக. சரி, நான் தானே வர சொன்னது, பிரசனம் வச்சுடலாம் பார்த்துடலாம் அப்படின்னு நானும் நினச்சேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது, என்னமோ தெரியல, அந்த அந்த நேரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நான் சொன்னேன், நான் டிஃபன் சாப்பிட்டு வரேன், நீங்களும் டிஃபன் சாப்பிடுங்கோ, அப்புறம் நமக்கு ஒரு 10:30 மணிக்கெல்லாம் பார்க்கலாம், ஆரம்பிக்கலாம். அப்போ ஏதோ குரு காலஹோரம் வருது. ஓகே, அப்படி அந்த சொன்ன டைமில் பிரசனம் வைக்க ஆரம்பித்தாச்சு. பிரசனம் வைக்கும்போது பிரசனத்தில் என்ன தெரிகிறது என்றால், அதாவது பிரசனம் வைக்கும்போது அந்த ராசி உதயராசி, பிரசன ராசி, அந்த ராசி எந்த திசை இதெல்லாம் பார்த்து கால்குலேஷன் பண்ணணும். அது ஜோதிஷம் தெரிஞ்ச வாழ்க்கை தான் தெரியும், உங்ககிட்ட இப்படி சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, அதனால் அது சொல்லலை. சுருக்கமாக பிரசனப்படி பசங்க ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறது அப்படின்னு தான் வருது. பிரசனப்படி பசங்க ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, எந்த ஹோட்டலில், எங்கே இருக்குது அந்த ஹோட்டலு? நியாயமான கொஸ்டின் தான் அவருடைய இது. நான் விளைஞ்சி போச்சு, ஆஹா ஆஹா அப்படி ஆகி போச்சு. சரி, மறுபடியும் பிரசனம் வச்சேன். அப்படி பிரசனம் வச்சு 2-3 வாட்டி சோழி போட்டேன். கேரளா வரை போச்சு, ட்ரிவாண்ட்ரம் வரை போச்சு. அந்த பிரசனம் திருவனந்தபுரம் வரை, கேரளா வரை போயாச்சு, ட்ரிவாண்டத்தில் போயாச்சு. என்ன பிரச்சனைப்படி என்ன சொல்கிறேன்னா, ட்ரிவாண்டத்தில் ஒரு பசங்க ஒரு ஹோட்டலில் வேலை பண்ணுறாங்க. அப்போ அந்த அம்மா கேட்டாங்க, ட்ரிவாண்டத்தில் ஆயிரக்கணக்கு ஹோட்டல் இல்லையா சாமி, எந்த ஹோட்டலில்? ஆஹா, மறுபடியும் எனக்கு கன்ஃபியூஷன். ஓ, 2-3 மணி நேரம் ஆச்சு. இவங்க நான் ஒரு விஷயம் சொல்லும்போது அங்கே எங்கே இதே மாதிரி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்க. சரி, எப்படியாலும் கண்டுபிடிக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் மனசில். ஆனால் இந்த இன்ன ராசிகளில் இன்ன கண்ட்ரி எப்படின்னு இருக்கிறது, அதே மாதிரி கேரளம் என்ற பூபடத்தில் கேரளா வரை போயாச்சு வண்டி. அந்த மேப்பில் அந்த கேரளம் 12 ராசிகளில் கேரளத்தோட ஒவ்வொரு ஸ்டேட்டும் எங்கே இருக்குன்னு எதில் கண்டுபிடிக்க முடியுமோ எனக்கு தெரியலை. டோட்டலாக கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இங்கே தான் தெய்வீகம் என்று சொல்லப்பட்டது, அதாவது தெய்வீகம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் பையன், அதாவது என்னோடய மேனேஜர் பையன் ஒரு ஃபோன் கொண்டு வந்து உள்ளே கொடுத்துட்டு சொன்னான், ஒரு விஐபி, ரொம்ப ரேராக ஆளுகள்கிட்ட நானே இப்படி பேசுகிறது உண்டு. ஒரு விஐபி ஏதோ சந்தேகம் கேட்கணுமா, இங்கே பர்மனெண்ட்டாக வரப்பட்ட ஆள் தான் சூரியமங்கலத்தில். அப்போ அவர் ஃபோன் ஒரு நிமிஷம் சுவாமிகிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். என்ன சுவாமி, ஃபோன் தரவா? சரி, இங்கே கொடுன்னு நான் ஃபோன் வாங்கி பக்கத்தில் வச்சேன். சாதாரணமாக பிரச்சனை வைக்கிற இடத்துல இந்த ஃபோனெல்லாம் இருக்காது, ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே தான் பிரச்சனை வைக்கிறது, வெளியிலேருந்து யாரும் பர்மிஷன் இல்லாமல் உள்ளே வராது, அப்படியெல்லாம் தான் இங்கே உள்ள வழக்கம். அப்போ இவர் இந்த ஃபோனு கொண்டு வந்து கொடுத்தாச்சா. இப்போ மறுபடியும் பிரசனம் வச்சுட்டு இவங்க ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு, அதாவது கேரளாவுடைய தலைநகரியில் அப்படின்னு சொல்லும்போது ட்ரிவாண்ட்ரம், அங்கே ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறது பசங்க. இன்னொரு பையன் 3 பேர் இருக்குது. அப்போ இவங்களுக்கு 2 பேர் தான் தெரியும். ஆனால் இந்த பையன் இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தனை கூட அடிச்சுட்டு தான் போயிருக்கான். 3 பேர் போயிருக்காங்க. அப்படி இவங்க பார்க்குறாங்க, ஓ எப்படியாவது ஈஸ்வரா இது தலையிலேருந்து ஒழியணுமே அப்படின்னு நான் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன ஒரு ஃபுல் ஸ்டாப்பு வச்சுட்டு தானே இவங்களை வெளியில் விடணும். இந்த ட்ரிவாண்டோன்னு சொல்லப்பட்டது ஆயிரக்கணக்கு ஹோட்டல் இருக்கும் இல்லையா. அப்போ அவங்க கேட்குறது நியாயம்தான். அங்கே போய் எல்லா ஹோட்டல்லையும் விசாரிக்க சொல்ல முடியுமா? நான் சொன்னேன், நீங்கள் அங்கே போய் விசாரித்து பாருங்கோ அப்படி எல்லாம் சொல்லும்போது, அங்கே எங்கே இருந்து சுவாமி ட்ரிவாண்டோன்னு சொல்லியாச்சுன்னா எவ்வளோ, இவங்க நாங்கள் இது வரைக்கும் போனதே கிடையாது, அது பெரிய சென்னை மாதிரி பெரிய சிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அங்கே எங்கே போய் தர்றது அப்படி இப்படின்னு இவங்க என்கிட்ட கேட்டுட்டு எங்கேன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஃபோன் பெல் அடிச்சிருச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஒரு விவிஐபி என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அப்படி தானே இந்த ஃபோன் கொடுத்தாங்க, அவர் தான் என்று நினச்சிட்டு நான் ஃபோன் எடுத்து காதில் வச்சேன்.
அப்போ ஓன் பண்ணி காதில் வச்சா அந்த ஃபோனில் என்ன கேட்குறது என்றால், அருள் ஜோதி இருக்கா, அருள் ஜோதி இருக்கா, ஹலோ ஹலோ அருள் ஜோதி இருக்கா, அருள் ஜோதி இருக்கா, அருள் ஜோதி அருள் ஜோதி, இந்த மாதிரி கேட்டாச்சு. கடைசியில் எப்படி வந்து நிற்கிறது தெரியுமோ, அருள் ஜோதி அருள் ஜோதி அப்படின்னு நிற்கிறாங்க. அப்போ என்னுடைய நம்பர் வந்து ரொம்ப ரயரா, ரொம்ப ஒரு 15 பேருக்கு கூட தெரியுமோ எனக்கு தெரியாது. அப்படியெல்லாம் இப்போ ஆஃபீஸில் தானே எல்லாரும் பேசுகிறாங்க, என்கிட்ட பேசுகிறதே இல்லையே. அப்போ யாரோ ஒரு ஆள், அது ஒரு லேடி, அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அருள் ஜோதி இருக்கா அருள் ஜோதி இருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறம் அருள் ஜோதி அருள் ஜோதி அப்படி மறுபடியும் சொல்கிறாங்க. எனக்கு கண்ணு நிறைஞ்சு போச்சு, கண்ணு பயங்கரமாக எனக்கு அழுக வந்து போச்சு. அப்போ என்னுடைய மனசில் நான் என்ன நினைச்சேன் என்றால், அந்த பராசக்தி என்னுடைய உபாசனா மூர்த்தி என்கிட்ட சொல்கிறா, நான் ஏன்னா இங்கே நட்சத்திரக்கால எண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எந்த ஹோட்டல்னு சொல்ல முடியறதில்லை. அப்போ தான் இப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நான் உடனே மேனேஜர் பையனை கூப்பிட்டு திருவாண்டரத்தில் உள்ள ஹோட்டல் அசோசியேஷன் அப்படி இருக்குது, அதோட நம்பர் கிடைக்குமான்னு கொஞ்சம் பாரு அப்படின்னு சொன்னேன். ஐயோ அது அப்படின்னு தெரியலையே. நான் சொன்னேன், இந்த கூகுள் அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா, நீ சர்ச் பண்ணி பாரு. அப்போ அந்த அவங்களும் இருக்காங்க, முன்னாடி நானும் இருக்கேன். அவனே இது சொல்லி விட்டுட்டு உடனே தண்ணி அந்த ஃபோனை எடுத்துகிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்குது திருவாண்டத்தில், அவளுக்கு ஒரு ஃபோன் அடித்தேன். அவங்க எடுத்தாங்க. நான் கேட்டேன், அங்கே அருள் ஜோதி அப்படின்னு ஹோட்டல் ஏதாவது இருக்கா தெரியுமா திருவாண்டத்தில் அப்படின்னு கேட்டேன். ஐயோ அது எனக்கு தெரியாது, கொஞ்ச நேரம் ஒரு 15-20 மினிட் எனக்கு கொடுங்கோ, அதுக்குள்ளே இங்கே ஹோட்டல் அசோசியேஷன் இருக்குது, அவள்கிட்ட விசாரித்து சொல்கிறேன் அப்படி சொன்னாங்க. சுருக்கமாக அரை மணி நேரத்தில் ரிப்ளை வந்துடுச்சு. ஹோட்டல் அருள் ஜோதின்னு ஒன்று இருக்குது, செக்ரட்டரியேட்டுன்னு நேராக ஆப்போசிட். 4-5 நாள் முன்னாடி நாங்கள் திருவாண்டத்தில் போனோம். அப்போ கூட அந்த போர்டு பார்த்துட்டு, ஒரு காலத்தில் பிரசனத்தில் வந்த போர்டு தான் இது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போவும் இருக்குது அந்த ஹோட்டல் அருள் ஜோதி, அது அங்கே இருக்குதுன்னு கேட்டேன். அதெல்லாம் அந்த அவங்கக்கிட்ட கேட்டது தான், பிரசனத்தில் வந்ததில்லே. திருவாண்டத்தில் ஸ்டாச்சு என்ற இடத்தில், அதாவது பழைய செக்ரட்டரியேட்டுக்கு நேராக ஆப்போசிட் தான் இந்த ஹோட்டல் இருக்குது அப்படி சொன்னேன். என்ன விஷயம், இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அந்த பசங்க விசாரிச்சுட்டு சொல்லும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொன்னேன். அப்புறம் இவங்க என்னாச்சு, இங்கேருந்து போயாச்சு. அப்புறம் அவங்கள பற்றி எந்த அறிவும் இல்லை, இவங்க இப்படி போயாச்சு. பிரசனம் வச்சு அவங்க இதெல்லாம் கேட்டு மத்தியானம் சாப்பாடு எல்லாம் முடிச்சு அவங்க கிளம்பிட்டாங்க, போயாச்சு. ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு தோணுது. ஒரு நாள் இவங்க மறுபடியும் வந்தாங்க. மறுபடியும் வந்து அப்போ அவங்கள என்னோட மனசில் இல்லை. எனக்கு நிறைய பேர் இப்படி வந்து பார்க்குறாங்க இல்லை, இவங்களும் வந்து பார்த்தாச்சு. அப்போ ஒரு ஆளோட ஜாதகம் கொடுத்தாங்க. அப்போ நான் ஜாதகம் பார்த்துட்டு, இதில் பெரிய விசேஷங்கள் ஒன்றுமே இல்லை, டைம் ஒன்றும் சரியில்லை, எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்க, கடன்கள் நிறைய உண்டாகும் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு, சரி இதில் பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி திருப்பி கொடுத்துட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை சுவாமி பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. என்ன இருக்குது, நிறைய கடன்கள் இருக்குது அவ்வளவு தானே. அதெல்லாம் நான் இப்படி சொன்னேன், அம்பானிக்கு கூட கடன் இருக்கும், அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் மீட்டு வந்துடலாம், அடுத்த தசாகாலம் நல்லதாக இருக்கும், அடுத்த தசாகாலத்தில் அதெல்லாம் கடன் எல்லாம் மீட்டு நல்லா வர முடியும். இல்லை சுவாமி, இவர் வீட்டில் இல்லை, வீடு விட்டு ஓடி போயிட்டு 2-3 மாதம் ஆச்சு, இவர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நான் சொன்னேன், அதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் தானே போகணும். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை சுவாமி, நாங்கள் 1.5 வருஷம் முன்னாடி எங்கள் பசங்க இப்படி தொலைஞ்சு போகும்போது இங்கே வந்து பார்த்தோம், நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க, பிரசனம் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சோம், அந்த இடத்துல போய் நாங்கள் அந்த பசங்களை கூட்டிகிட்டு வந்தோம். எனக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுச்சு. நான் சொன்னேன், எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், பிரசனம் வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன், அங்கே போய் அதேபடி நீங்கள் பசங்களை கண்டுபிடிச்சாச்சு, அப்போ அந்த பசங்களை கூட்டி இங்கே கொண்டு வரணும் இல்லையா, அதுதானே முறை, அதுதானே நியாயம். சுவாமி நீங்கள் சொன்னபடி பசங்களை கண்டு கிடச்சாச்சு, அதே இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு, அட்லீஸ்ட் அடுத்த திவசம் இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறமாவது நீங்கள் வந்து சொல்லணும் இல்லையா, அந்த மரியாதை நீங்கள் காட்டவே இல்லையே. அப்போ அவங்க சொன்னாங்க, சுவாமி நீங்கள் பிரசனம் வச்சா கரெக்டாக அது சொல்லுன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் சொன்னோம், நீங்கள் சொன்னதுலேயும் நாங்கள் போய் கண்டுபிடிச்சதுலேயே எங்களுக்கு ஒரு அதிசயமும் தோணவில்லை, அதிசயமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க அதை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவர் திருப்பி சொன்னதுனால நான் வாய் அடைச்சி போச்சு. அப்போ பாருங்கோ, பிரசன சாஸ்திரம் என்று சொல்லப்பட்டது எவ்வளவு ஷார்ப், எவ்வளவு கரெக்ட். அப்போ ஆனால் கொஞ்சம் இறங்கி திங்க் பண்ண வேண்டும்.
உள்ளே போய் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டும். அதற்கு வரப்பட்ட ஆளோட தெய்வீகமும் இங்கே தேவைதான். வரப்பட்டவன் அந்த பேட்டரி, நாங்கள் டார்ச், இது ரெண்டும் சேரும்போது தான் அந்த வெளிச்சம் உண்டாகிறது என்று சொன்ன மாதிரி, அதாவது உங்களுடைய தெய்வீகம் ப்ளஸ் எங்களுடைய இந்த சாஸ்திரத்தில் உள்ள அறிவு, இது ரெண்டும் சேரும்போது அந்த ஸ்பார்க் ஆகும், தீ உண்டாகும், அதாவது ஞானம் உண்டாகும், ஒளி உண்டாகும், நமக்கு அது கண்டுபிடிக்க முடியும். அப்போ எப்பவும் சாதாரணமாக சும்மா ஒரு முகூர்த்தம் பார்க்குறோம், ஒரு கிரக பிரவேசத்துக்கு முகூர்த்தம் பார்க்குறோம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் சாதாரணமாக அல்ல ஜோதிஷிகளை தேடி போங்க, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் அதெல்லாம் தாராளமாக தெரியும். ஆனால் ஒரு பெரிய விஷயம், ஒரு பிஸ்னஸ் ஹூஜ் அமௌண்ட், பெரிய அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், ஒரு கல்யாணம் நடத்த போகிறோம், ஒரு பெரிய முதலீடு பண்ண போகிறோம், ஒரு புது வீடு வாங்க போகிறோம், இந்த மாதிரி எல்லாம் டைமில் ஒரு முக்கியமாக ஒரு புது வாகனம் வாங்க போகிறோம், இந்த மாதிரி எல்லாம் நேரத்தில் சாஸ்திரம் தெரியாத ஆளுகள்கிட்ட, அதாவது சாஸ்திரம் சரியாக படித்த ஆள்கிட்ட நீங்கள் போகவில்லை என்றால் அவன் என்ன நினைக்கும்னா, நாங்கள் ஒரு வீடு வாங்க போகிறேன் அப்படி சொல்லும்போது, அப்போ இவனுக்கு நல்ல டைம் தானே, கையில் காசு இருக்கு இல்லையா, சரி வாங்கிக்கோ அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அந்த வீடு வாங்கிறது, அந்த வாகனம் வாங்கிறது அவனுக்கு நல்லதா கெட்டதா என்று தெரிய வேண்டும். வரும்போது பல பேரும் புது கார் வாங்கிட்டு கோயிலுக்கு போவாங்க, திருப்பதிக்கு போவாங்க, சபரிமலை போவாங்க. நம்ம நியூஸில் எல்லாம் நேராக கண்ணடியிலே நேராக கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி பார்க்குறோம் இல்லையா. கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்க. அப்போது அவனோட ஜாதகப்படி சொந்த வாகனம் ஆக்சிடெண்ட் ஆகி நீ செத்து போகணுன்னு ஜாதகத்தில் இருக்குது, அதுதான் காரணம். இதுவே ஒரு நல்ல சாஸ்திரம் தெரிஞ்ச ஆச்சாரியன்கிட்ட போய் கேட்டால் அவன் சொல்லும், இப்போல் வாகனம் வாங்க வேண்டாம், இப்போல் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டாம், இப்போல் இந்த முதலீடு பண்ண வேண்டாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அது சொல்ல வேண்டுமானால் அவன் ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவனாக இருந்தால் மட்டும் போராது, பிரஸ்ன சாஸ்திரமும் தெரிஞ்சவனாக இருக்க வேண்டும். ஜெகத்மாதா பராசக்தியின் அனுகிரகத்தால், பகலாமுகி அம்மையின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தியும் சர்வ அபீஷ்ட சித்தியும் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.